நம்முடைய இந்திய தேர்தலும் 7 கட்டங்களில் நம்மளுடைய பாராளுமன்ற தேர்தலை நடத்துதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே 3 கட்டங்கள் முடிஞ்சிச்சு. இது 4வது கட்டத்தில் 96 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு கேன்வஸ்ன்றது பிரச்சாரம் ஓய்ந்து முடிஞ்சுது. நாளைக்கு இது எலெக்ஷன் நடக்குது. இது மட்டும் இந்த 96 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல, ஆந்திர பிரதேசத்துலேயும் ஒடிசாவிலையும் அந்தந்த மாநில சட்டமன்றங்களுக்கும் சேர்த்து தேர்தல் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4வது கட்ட தேர்தலில் 96 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ப்ளஸ் ஆந்திரா, ஒடிசா இது 2த்துக்கும் சட்டமன்ற தேர்தலும் சேர்ந்து நடக்குது. என்ன பாதுகாப்பு கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். நாளைக்கு தேர்தலில் என்ன நடக்குது.